அதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதை ஒட்டி உள்ள பஞ்சாப், இமாச்சல் போன்ற மாநிலங்களுக்கு பகுதிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேற்கத்திய சலனங்கள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய மழை தான் அதிகமான மழையை கொடுக்கும். இந்த இதுவும் 2ம் வேறுபட்டவை. இந்த 80 விழுக்காடு பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மழை வந்து இந்த காலகட்டங்கள்ல வரலைன்னா, மிகவும் பாதிக்கப்படுவார்கள். ஓகே. குறிப்பாக இந்தியாவினுடைய மத்திய பகுதி, இந்த நாக்பூர் அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா? இந்த தக்கான பீடபூமின்னு சொல்லுவோமே அந்த ஏரியாவா சார்? தக்காண பீடபூமி வந்து தென் தீபகற்பத்தினுடைய மத்திய பகுதி தக்காண பீடபூமிங்குவோம். ஓகே. இந்தியாவுடைய மத்திய பகுதி, இந்தியாவுடைய மத்திய பகுதி. நாக்பூர், விதர்பா, மத்திய நாக்பூர், பிரதேஷ். மத்திய பிரதேஷ். ஓகே. அந்த பகுதியிலலாம் அங்க வந்து பருவமழை இது தொடங்கும் காலமே தாமதித்தாலும், ம். சீக்கிரமாக பருவமழை முடிந்தாலும் ம். அந்த மக்கள் பாதிக்கப்படுவர். ஓகே. அது வந்து மானாவாரி பயிர், ரெயின் ஃபெட் கிராப்ம்பாங்க. ம். அவங்களுக்கு வேண்டிய மழையை அந்த காலகட்டங்கள்ல அது குடுக்கும். அதற்கேற்றவாறு அந்த விளைச்சல் இருக்கும். எந்த அளவுக்கு மழை குறைகிறதோ, அந்த அளவுக்கு மகசூல் குறைந்துவிடும். உற்பத்தி குறைஞ்சிரும். ஓகே. அதனால நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய மக்கள் விவசாயிகள்லாம் சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் கூட இந்த பார்த்திருப்பீங்க. மகாராஷ்டிரா பகுதியில நம்ம நிறைய பார்த்திருக்கோம். பார்த்திருப்பீங்க. அந்த விதர்பா அதுக்காக சைடு எல்லாம். ஆமா. அதுக்காக ஒரு நடிகர் கூட நிறைய பண்ணிருக்காரு. எஸ். நானா படைக்க நிறைய மக்களுக்கு உதவி உதவி செய்து பண்ணியிருக்காரு. அந்த விவசாயிகளுக்கு எல்லாம் பண்றதெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க பத்திரிகைகள்ல அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் இதுவரையிலும் தொடங்கிய 1ஆம் தேதி ஜூன் தொடங்கணும். சற்று தாமதமாக தொடங்கியது ஒரு சில நாட்கள். ஓகே. அதுக்கப்புறம் நல்லா வந்தால் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை. எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படி என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து 1ஆம் தேதி ஜூன் முதல் ம். நேற்று வரை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு வர வேண்டிய இயல்பு மழை என்பது கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர். 68.1ன்னா கிட்டத்தட்ட 7 ஆமா. 7 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வரும். ஆனால் நமக்கு கிடைத்துள்ளதோ 44 மில்லிமீட்டர் தான். 4.5 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 விழுக்காடு பற்றாக்குறையா இருக்கு. பற்றாக்குறையா இருக்கு. இந்தியா ஒட்டுமொத்தமா இந்தியாவை பார்க்கும்போது பகுதி பகுதியாக பார்க்கும்பொழுது எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போம். வந்து வடமேற்கு இந்தியா, ஓகே, வடமேற்கு மாநிலங்கள்னா உங்களுக்கு வந்து இந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி அப்படி எடுத்துன்னு போகலாம். அந்த குஜராத். டெல்லி, ஹரியானா அந்த மாதிரிலாம் அப்படின்லாம் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5% கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. காரணம் என்னென்னா மேற்கத்திய சலனங்கள். அந்த ஐரோப்பாலேருந்து வந்ததன் காரணத்தினால அங்கே மழை பெஞ்சிருக்கு. அதனால் ஓடிடுது. ஆனால் மற்ற இடத்துலலாம் ஓரளவுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்குது. கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் 43 விழுக்காடு குறைவு. ஓகே. மத்திய இந்தியாவில் 61 விழுக்காடு குறைவு. எவ்வளோ பாதிக்கப்படுவார்கள் இந்த விவசாயிகள் பார்த்துங்க. அதுதான். அதே போன்று தென் தீபகற்பத்தை பொறுத்தவரைக்கும் 14 விழுக்காடு குறைவு. இதனால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். எந்த அளவுக்கு இந்தியா ஒட்டுமொத்தமாக பாதிப்பு இருக்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து பார்த்தா 35 விழுக்காடு வந்திருக்கு. அதாவது மழையை பொழிவை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் உட்கோட்டங்கள், சப்டிவிஷன் சொல்லுவாங்க. அங்கே வர வேண்டிய இயல்பு மழை கூட 19 விழுக்காடு 20 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்ததுன்னா அது பற்றாக்குறை. இப்போ 19 விழுக்காடு குறைவு, 19 விழுக்காடு அதிகம்னா இயல்பு. அதுக்கு மேலே 20% அதிகமாக வந்துடுதுன்னா இயல்புக்கு எஞ்சிய மழை, சர்ப்ளஸ். இதுதான் நம்ம பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பச்சை வண்ணத்தில் குறியிடப்பட்டதெல்லாம் இயல்பு. ஓகே. இப்போ கேரளாவில் ஓரளவுக்கு வந்ததுனால அதுவும் கூட -10 தான். ஓகே. இதெல்லாம் அது ஒரு இயல்புன்னு எடுத்துக்கிறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ராஜஸ்தான் அங்கெல்லாம் வர வேண்டிய மழையே கம்மி. ஓகே. அந்த மழையில் கொஞ்சம் கூட அந்த மேற்கு சனம் வந்திருக்கு. அதனால ஏதோ எக்ஸஸ் மாதிரி கட்டுறது, அது ஒரு பெரிய எக்ஸஸே கிடையாது. ஓகே. நமக்கு வந்து விளையக்கூடிய நிலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதியிலாம் தான் நிறைய உங்களுக்கு வரணும். ஆமாம். அதான் கோதுமையெல்லாம் விளையக்கூடிய பகுதிகள். ஆமாம், காஞ்சஸ் டெல்டா. அதே மாதிரி இந்த பஞ்சாபில் இந்த கோதுமை அதெல்லாம் விளையும். அதே மாதிரி இந்த மானாவாரி பயிர்னு சொன்ன விதர்பா இங்கெல்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு இல்லை. இங்கெல்லாம் மஞ்சளாகவே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல சேப்பாகவே இருக்குது. பற்றாக்குறை மாவட்டங்களாக இருக்குது. நம்ம எல்லாம் கூட பற்றாக்குறையில் தான் தமிழகமும் இருக்குது. அதே மாதிரி தெற்கு உள் கர்நாடகம் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் உபரியாக வந்து அந்த மழை தான் நம்மளுக்கு வந்து காவிரியில் வரணும். ஓகே. ஆமாம்.
ஸோ இங்கெல்லாம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு. சார் நீங்க சொல்றத பார்த்தா இந்த எல்னினோ எஃபெக்ட் காரணமாக ஆ வெப்பம் அதிகமா போகும், ஆ மழை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும்னு நாம எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம், டெஃபினெட் ஓகே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இது வரலும் ஓகே நடந்திருக்கு. அதாவது ப்ராபப்ளி அந்த டைபோல்னு சொன்னாலே இருமுனை, ஆமா அது ஒரு நேர்மறையாக இருந்ததுன்னா, அங்கே தான் தென்சீன கடலில் இருந்ததுன்னா, அங்கே ஒரு தாழ்வு பகுதியை தான் உருவாகி, அதுக்கப்புறம் வந்து வங்கக்கடலில் வந்து அப்படியே ஒரிசா அப்படிலாம் போனால் தான் அவங்களுக்கு மழை கிடைக்கும். ஓகே அது எதுவும் உருவாகலை. ஓகே ஸோ அதுவும் ஒரு காரணி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதான காரணி நம்மளுக்கு மழை பெய்யக்கூடியது ஏதானும் தென் தீபகற்பத்தில் இருக்குன்னா அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு மேலடுக்கு சுழற்சி இல்லை கேரளா ஒட்டி உள்ள அரபிக்கடல் போல ஒரு தாழ்வு நிலை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த வருஷம் ஒரு பெரிய மழையை நாம எதிர்பார்க்க முடியாதுன்னு எடுத்துக்கலாமா சார்? பட் வரும் நாள் நம்ம வானிலை அறிக்கை என்று சொல்லக்கூடியது வந்து இது வந்து அஹ், இந்த காலநிலை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை கொடுத்தாங்க. ம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஏப்ரல்லே கொடுத்தது தான் இது. அதாவது மேலே கொடுத்தது, மேலே அப்டேட் பண்ணாங்க. ஓகே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களை பொறுத்தவரையிலே ம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு ஒரு 10 விழுக்காடு குறைவாக இருக்குன்னாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வாறு மழை பெய்யும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணோம், கணினி சார்ந்த கணிப்பை தான் பார்க்கணும். ஓகே ஸோ அந்த கணினி சார்ந்த கணிப்பு என்ன சொல்கிறது என்பதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ உங்க கேள்வி என்னென்னா, வரும் நாட்களில் மழை இருக்குமா இல்லையா ஆமா. அப்படிங்கிறது. பொதுவாக இந்த இந்தியா பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அப்படியே ஒரிசா அப்படிலாம் போயிட்டு வடக்கு பகுதிகளுக்கெல்லாம் போகும். ஓகே அப்போ தான் உத்தரப்பிரதேஷ் அவங்களுக்குலாம் மழை வரும். அதே மாதிரி விதர்பா இந்த பகுதிகளெலாம் கூட மழை வரும். இப்போ இருக்கக்கூடிய மழையை பாருங்கள், வந்து இந்த கடலோரத்தில் ஒரு லேசான மழையை காட்டுறது. ஓகே ஸோ வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கும்பொழுது பாருங்கள், ஒரு பெருசாக இது வரலும் காட்டல. இங்கே வரணும்னா இந்த இடத்துல இப்போ பாருங்கள் இது ஒரு தாழ்வு பகுதி. இந்த சம அழுத்த கோடு போடும்போது இந்த இடத்துல தெரிகிறது இல்லையா, ஒரு குழிவு வருது இல்லையா, ஆமா இதுதான் தாழ்வு பகுதின்னு சொல்லுவோம். இது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த பகுதியிலலாம் கேரளா அந்த பகுதியெலாம் மழை கிடைக்கும். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்னு எடுத்துக்கலாமா சார்? காவிரி நீர் பிடிப்பு பார்த்தீங்கன்னா தெற்கு உள் கர்நாடகம், கர்நாடகத்துலேயும் வரணும், ஓகே வடக்கு கேரளாலையும் வரணும், ஓகே ஓகே எல்லா பகுதியிலும் வந்தால். ஓகே ஸோ பார்க்கலாம் அது எப்படி வருது ஒரு நாட்கள்னு பார்ப்போம். ஸோ இங்கே உருவாத தெரியறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மழை தெரியறது இல்லையா, இப்போ இதெல்லாம் வெப்பச்சலனத்தினால வரக்கூடிய மழை. ஓகே ஏதோ ஒரு சில மணி நேரம் பெய்யான மழை மழை. கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் கடலோர பகுதியில் இந்த இங்கே மழை பெஞ்சாதான் காவேரிக்கு நல்லது. ஓகே இங்கே வரக்கூடிய அந்த இடியுடன் கூடிய மழை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோவே தவிர தொடர்ந்து உங்களுக்கு வந்து வரணும். கடலோர பகுதிகளில் கேரளாவில் வரணும். அப்போ என்னென்னா ஆடிக்காற்று வேகமாக இருந்தாலும் வரும். ம் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்பாங்க. அந்த வேகமான காற்று அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு மேலெழும்பி மேகங்கள் உருவாகி ஓகே நிறைய மழையை கொடுத்தால் அப்போ வந்து வரும். அந்த டைமில் என்ன, நம்ம குற்றால அருவியெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும். தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் சாரல் தான் இருந்தாலும் அந்த கேரளா பகுதி நல்ல மழை வரும், அதுதான் முக்கியம். ஓகே ஸோ அது அந்த வட கேரளாலாம் வருதான்னு பார்க்கலாம். இந்த தாழ்வு நிலை இருக்கே தவிர பெரும் மழை காட்ட மாதிரில இருந்தாலும் அதுக்கு அடுத்த வரும் நாட்கள்லாம் பார்க்கலாம். இப்போது அதிகமாக தெரிகிறது. இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வர மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். பாருங்கள் எல்லாம் பாருங்கள், மகாராஷ்டிரா வரலும், கிட்டத்தட்ட கர்நாடகா, கடலோர கர்நாடகா, மும்பை இங்கெல்லாம் கூட மழை வருது பாருங்கள். அதிகமாக இருப்பது காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியே தென்மேற்குலேருந்து வருது பாருங்கள் பருவமழை. ஸோ அதனால் அது கொஞ்சம் முன்னேற்றம் அதில் இருப்பதாக தெரிகிறது. இங்கெல்லாம் நல்ல மழை வருது. இங்கே வந்தால் தான் கிருஷ்ணா கோதாவரிக்கெல்லாம் தண்ணி. ஓகே அங்கே அதுதான் மகாபலேஸ்வரில் போட்டு அந்த இடத்துல மழையெல்லாம் வரும், அதுதான். ஸோ இடியுடன் கூடியெல்லாம் மழையெல்லாம் வருது. ஒரு நிகழ்வு மூலம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தாழ்வு பகுதி அதாலும் உருவாகி வந்தால் நல்லாயிருக்கும். அது எதுவும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலை. இருந்தாலும் இந்த இது மேற்கு கடலோர பகுதியில் தொடர்ந்து மழை இருப்பதே ஒரு காணக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதான் பார்க்கின்றோம் நம்ம. இது வந்து ஒரு 4-5 நாட்கள் பார்க்கலாம். இருந்தாலும் 15 நாட்கள் பார்க்கும் அளவுக்கு இந்த கணினி சார்ந்த கணிப்பு இருக்குது, மாறிக்கொண்டே இருக்கும். ஓகே இருந்தாலும் மேற்கு
பகுதியெல்லாம் கடலோர பகுதியில் மழை இருப்பதை காணக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதுதான். ஓகே சார். இந்த எல்னினோ எஃபெக்ட்ங்கிறது ஒரு 150 ஆண்டுகள் கழித்து வருதுன்னு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு ஆபத்தா சார் இது இந்தியாவுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. 150 சொல்ல முடியாது. ஓகே. அதாவது 2-3 வருஷமா லானினா இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்னினோ இருந்தது. ஓகே. அந்த இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இதை பார்த்தா தெரியும். இது பாருங்க இங்கே இது வந்து அதிகமாகிறது எல்னினோம்போம், ஓகே. குறைந்து வருவது லானினோம்போம். ஓகே. வெப்பம் குறைந்த நிகழ்வு பாருங்க, அப்படியே அதிகமாகி அப்படியே குறைஞ்சி விட்டது. அப்படியே குறைஞ்சி அந்த மாதிரி நியூட்ரல் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கு. திருப்பியும் அதிகமாக இருக்கு. இது குறைஞ்சா நல்லது. அது ஓகே. லானினாலேயே இருந்தா நம்ம இந்தியாவுக்கு நல்லது நாம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, லானினா இருந்தால் தென்மேற்கு பருவமழைக்கு. ஓகே. வடகிழக்கு பருவமழைக்கு எல்னினோ காலத்தோடு நல்ல மழை வரும். ஓகே. ஸோ அது அந்த மாதிரி ஒரு தொடர்பும் இருக்கு. ஓகே சார். ஒரு வரலாறு பார்க்காத வறட்சி, அதாவது இந்த தாது வருஷ பஞ்சம், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வறட்சியை நோக்கி இந்தியா போக வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இருக்கிற இதை பார்க்கும்போது வறட்சி, அதாவது மழை குறைந்திருப்பதை காணக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆமா. அதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயப்படணுங்கிறது என்ன செய்யணும்? ஸோ வாட் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? அதாவது நம்ம வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது என்னக்க, முடிஞ்சது குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூலை தரக்கூடிய பயிர் வகைகளை உருவாக்க வேண்டும். குறைந்த காலத்திலேயே வளர வேண்டும். இந்த மாதிரிலாம் தான் நம்ம. இதே இஸ்ரேல் எடுத்துங்க, அவங்க வந்து அந்த ஆர்ச்சர்டுன்னு சொல்லக்கூடிய பூக்கள்லாம் அந்த பாலைவனத்தில் உருவாக்கி ஏரோப்ளைனில் ஆம்ஸ்டர்டாமில் அமைச்சு அங்கே விற்கிறாங்க. பாலைவனத்துலேயே அவங்க வளர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். அடுத்தது நீர் தேவையுள்ள அதிகமான அந்த பயிர்கள் வகைகளை விட்டு குறைந்த நீரை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பயிர் வகைகளை நம்ம பயிர் செய்யணும். அந்த மாதிரிலாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஓகே. வெப்பமும் கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி வரைக்கும் அதிகமாகும், லிட்டரலி ஒரு 45 வரைக்கும் போகுங்கிறாங்களே சார், அது உண்மையா சார் இந்த எல்னினோ எஃபெக்ட்ல? எல்னினோ எஃபெக்ட்னால கிடையாது. ஓகே. அன்றாட நிகழக்கூடிய இன்றைக்கு வானிலைக்கு எல்னினோ சொல்ல மாட்டோம். ஓகே. அந்த 3 மாதங்களுக்கு தான் எல்னினோ சொல்லுவோம். இந்த 4 மாதத்துக்கு மழை குறைவாக இருக்குமா இல்லையா, அதுக்கெல்லாம் எல்னினோ பயன்படுத்தக்கூடிய இன்று வானிலை என்ன, குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன அப்படின்னா வானத்தினுடைய நிலையை தான் பொறுத்தது. ஆமாம். வானம் தெளிவாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகே. மேகமூட்டமாக இருந்தால் அன்றைக்கி வெப்பம் குறைவாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ அது அன்றாட நிகழக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். கடல் காற்று 10:30 மணி அளவில் தொடங்கி விட்டதென்றால் உயர்ந்தபட்ச வெப்பநிலை இயல்பு நிலையில் இருக்கும். எந்த அளவுக்கு தாமதப்படுகிறதோ அந்த அளவுக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலை அதிகமாகும். அவ்வளோதான். அதாவது அந்த கடல் காற்று சில நாட்களுக்கு துவங்கலைன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படியே தானே போகலாம். ஆனால் எப்போதும் சொல்ல முடியாது. சமீப காலமாக இந்த வெப்பம் அதிகமாக இருக்கு, நம்மளால ஃபீல் பண்ண முடியுதே சார். ஒரு கடந்த காலங்களை காட்டிலும் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிக ஒரு ஹீட்டை நாம வந்து ஃபீல் பண்றோம், ரொம்ப வெயில ஃபீல் பண்றோமே சார். இதுக்கு என்ன சார் காரணம்? சுத்தி கட்டடங்களும் ஒரு காரணம், சுத்தி கட்டட நகரமயமாதல் ஒரு காரணம். உலகளாவிய வெப்பமயமாதல்னா சில வாயுக்கள் அதிகமானதும் சொல்லுவாங்க. அடுத்த நகரமயமாதல், வாகனங்கள் பெருக்கம், கட்டடங்கள், அதெல்லாம் இந்த சிமெண்ட் எல்லாம் சுற்றி புற போட்டது, மரங்களே இல்லாத நிலை, இதெல்லாம் தான் காரணம். அதெல்லாம் குறைக்கணும்னா நம்ம மரங்களை வளர்க்க வேண்டும் சுற்றி புற. அதுக்கப்புறம் மாடியில் மரங்கள் வளர்க்கணும். ஒரு வெள்ளை பூச்சியை கொடுத்து சூரிய ஒளி திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஓகே. இந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி செய்தோம்னா ஓரளவுக்கு இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். ஓகே சார். அந்த மாதிரி முயற்சிகள் நம்ம இறங்கணும். சிங்கப்பூரில் இறங்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சிங்கப்பூர் மாடலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே சார். இந்த எல்னினோ, லானினோ, இந்த சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் காரணமாக நாம இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேனிக் ஆக வேணாம், பயப்பட வேண்டாம்னு நாம் வந்து எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஸோ வாட் நெக்ஸ்ட். இப்போ நிலைமை இப்படி இருக்கு, அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு திட்டமிடல் வேணும். என்ன சார் செய்யணும் நாம? அதாவது எப்படின்னாக்க, இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பங்களிப்பு இருக்கு. இப்போ விவசாயிகள் சயின்டிஸ்ட் அப்படின்னா குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகைகள் குறைந்த காலத்தில் வரணும். அதிக நீரை பயன்படுத்தக்கூடிய பயிர் வகைகளை ஒதுக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்மளை பொறுத்தவரையிலும் டைமில் வெளியில் போக வேண்டாம். நம்மை பொறுத்தவரையிலும் வீட்டு மாடியை வெண்ணெய் பூச்சி கொடுக்கணும். மரங்களை வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி, அதாவது கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெளி விழக்கூடிய அந்த வாகனங்கள்லாம் வெளியிடக்கூடிய அந்த கரிமலை தக்க வைத்துக் கொள்ளும்.
அந்த செக்கஸ்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இளைய நீராவி போக்கின் எவாப்போட்ரான்ஸ்பிரன்ட் சொல்லுவாங்க. அதன் காரணமாக வெப்பம் குறையும். ஸோ இதெல்லாம் பொதுமக்கள் எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அதே மாதிரி அதிக வாகனங்கள் தெருவில் செல்லாதபடி அங்கே இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். அப்போ என்ன, மாஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடிய அளவில் எல்லாருக்கும் எளிதாக இருக்கணும். ஓகே, எங்கே போனாலும் இப்போ எல்லாம் சுவிட்சர்லாண்டு, ஜப்பான்லாம் போனால் ஈஸியாக எளிதாக இருக்கு இல்லையா? நினச்சா அப்படி பஸ்ஸில் ஏறுவாங்க, அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க, அங்கேருந்து போட்டில் போவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரே டிக்கெட்லேயே போக முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வழிவகைகளை நம்ம கொண்டு வந்தோம்னாக்க வாகனங்களுடைய நெரிசல் குறையும். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களும் என்னென்ன செய்யணும், அவங்களுடைய கடமை இது பண்ணணும்னு நினச்சான்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓகே சார். குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த 2026 நவம்பர், டிசம்பர் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? அதாவது ஜென்ரலாக அதை செப்டம்பர் மாதம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்கு என்ன சொல்கிறதுன்ட்டு அது பல உலகளாவிய நிறுவனங்கள் கணிக்கும். ஓகே. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கணினி சார்ந்த கணிப்பு கிடைக்கும். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இது ஐஆர்ஐன்னு ஒரு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்குது, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். கணிப்பெல்லாம் வரும், அப்போ பார்க்கலாம். ஓகே. ஆனால் பொதுவாக இந்த எல்லினோ காலங்களில் வடகிழக்கு பருவமழை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. இருந்தாலும் அப்போ அந்த ஐஓடியும் பாசிட்டிவாக இருக்கணும், அதுவும் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் கருத்துக்கிறோம், அந்த டைமில் பார்ப்போம் நம்ம. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க இந்த எல்லினோ, லானினோ, சூப்பர் எல்லினோ பற்றியான தகவல்களை ரொம்ப சாமானியனுக்கும் புரியும் வகையில் விளக்கியிருக்கீங்க. நேர்ல நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமணன் சார். வணக்கம்.